லோக்சபாவில் நேற்று நடந்த விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உரையை அருமையான பேச்சு என பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். அவரது பேச்சு அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியது என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பயங்கரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்து அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகுவிடம் பேசியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி பீடம் தங்க கோயிலில் கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைக்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரும் 17ஆம் தேதி வேலூர் வருகிறார். அவரது வருகையை ஒட்டி வேலூரில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதாரின் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பான் கார்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. கனிமவள கொள்ளையை தடுப்பதில் மாநில அரசின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.